ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் இனிய 2026க்கான புத்தாண்டு ராசி பலன்கள். முதல்ல எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. எல்லா வருஷமும் புது வருஷம் இங்கிலீஷ் வருஷம் கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் லக்னத்தை பார்க்கின்றது. சனி பகவான் ரொம்ப அழகாக பார்க்குறார். எதை? லக்னத்தை பார்க்குறார். சரி, சந்தோஷமான விஷயம். 5 குடையவன் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். 11 குடையவர் உச்சமடைகிறார். இதுதான் இந்த 2026 நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான புது வருஷ பலன்களில் 11ஆம் அதிபதி உச்சமடைகிறார். 11ஆம் அதிபதினா என்ன சார்? அவர் தான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடியவர் 11ஆம் அதிபதி. அந்த 11ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகம் யோக ஜாதகம்னு பேர். ஸோ இந்த 2026 எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மேசராசிக்கு பார்த்துடலாம். மேசராசிக்கு 4 குடையவன், காலபுருஷனுக்கு 4 குடையவன் சந்திரன் 2ஆம் இடத்துல. அற்புதமான விஷயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வாக்குஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். என்ன வாக்கு வேணாலும் இருக்கட்டும். ஏம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அம்மா இந்த வருஷத்தில் நான் எப்படியாவது ஒரு வீடு கட்டித்தரேன், எந்த வாக்கு கொடுத்துருந்தாலும் இந்த 2026 மேசராசிக்காரர்களின் வாக்கு பலிதம் ஏற்படும். நல்ல விஷயம், அருமையான விஷயம். அது ஜோசியருக்கு மட்டுமா சார்? எல்லாருக்குமே. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மேசராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏப்பா இங்கே வாப்பா, இந்த லோன் எல்லாம் பெண்டிங்காக இருக்குது சார், இந்த இயரில் நான் எப்படியும் கிளியர் பண்ணிடுவேன் சார், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க சார், இந்த பேமெண்ட் ஒரு 3 டியூஸ் நான் ஒரு 1 மந்த்தில் கட்டிடுறேன் சார். எந்த நம்பிக்கையில் சொன்னீங்க? ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பை தரும். இது ஒரு முதல் பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், 2026 மேசராசியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குரு பகவானின் அருள் பூரணமாக இருக்கும். சார், குரு பகவான் அருளுக்கும் மேசராசிக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி. ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி நல்லா இருக்கணும். பாக்யாதிபதினா யார் சார்? இந்த சட்டை, இந்த பேண்ட்டு, இந்த வீடு, நம்ம சாப்பிட்ற உணவு, இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, அதாவது பாசிட்டிவாக கிடைக்கிறது, அது பூரம் பாக்யாதிபதினு பேர். அதுக்கு தான் தந்தை ஸ்தானத்தை கொடுத்துருக்குறான். 9ஆம் அதிபதினா யாருன்னு நினச்சிங்க? பாக்யாதிபதி. அதனால தான் அப்பாவுக்கு அந்த ஸ்தானம். தந்தையின் உடல் நலனில் நல்ல அக்கறை காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வரும். தந்தையால் கிடைக்கக்கூடிய சொத்துகள் கிடைக்கும். பாக்யாதிபதி பலமான இடத்தில் இருப்பதனால் மேசராசியில் 2026 பிறக்கும் குழந்தைகளுக்கு குரு பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கும். நல்லாயிருக்கும். குரு பகவானினுடைய அருள் நல்ல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். சரி, குரு பகவானாக சொல்லியாச்சு. சனி பகவான் என்று அழைக்கக்கூடிய பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் மறைகிறார். அது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா 12ஆம் அதிபதி மறைகிறது ரொம்ப நல்லது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு செல்வோர்கள் மரியாதை நிமித்தமாக சில பேரை போய் பார்த்துட்டு வருவாங்க, வெளிநாடு போய் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த வருஷம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ 10ஆம் அதிபதி 12இல் இருந்தாலும் 11ஆம் அதிபதி 12இல் இருந்தாலும் லாபகரமான வெளியூர் பிரயாணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல விஷயந்தான். கேட்குறதுக்கே சந்தோஷமான விஷயந்தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மேசராசிக்கு சுக்கிரன் என்ற கிரகம் பாக்ய வீட்டில் போய் உட்காந்துருக்கு. இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு அங்கே தான் உட்காந்துருக்கு. யார் கூட? செவ்வாய் கூட போய் உட்காந்துருக்கு, சூரியன் கூட போய் உட்காந்துருக்கு, புதன் கூட போய் உட்காந்துருக்கு. எப்பயுமே ஒரு கிரகம் பஞ்சமாதிபதியோடும் பாக்யாதிபதியும் சேரும்போது அதற்கு என்ன தெரியுமா பேர்? பஞ்சம பாக்யாதிபதினு பேர். அவனுக்கு தான் அவனுக்கு என்னையா நினைச்சதெல்லாம் நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ஸ்கெட்சு போட்டால் க்ளீனாக இருக்கும். அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்திருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். சார், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? 100% கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியினுடைய சேர்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சார், கூடவே
அட்டமாதிபதியும் லக்னாதிபதியும் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இருக்காங்களே சார், அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன இருந்தாலும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தை கெடுக்க மாட்டார்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு லக்னாதிபதி இருக்கிறனால அட்டமாதிபதியினுடைய பலம் குறைஞ்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அட்டமாதிபதி பாதகாதிபதிகள் சேர்ந்திருக்கும் பொழுது மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தரமாட்டார்கள். ஆனால் அவரே லக்னாதிபதியாக வரும்போது சிறப்பான பலன்களை தருவார். ஸோ இந்த 2026 மேச ராசிக்கு மகிழ்ச்சியும் திருமண தடை நிவர்த்தியும் பஞ்சம பாக்யாதிபதியினுடைய சேர்க்கையும் வெற்றி புன்னகையில் மேசராசி.